அரசு குடிநீர் விற்பது ஒரு தாய் குழந்தைக்கு தாய்ப்பாலை விற்பதற்கு சமம் என்று திமுக பொருளாளர் வருத்தம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் சிவானந்தத்தை ஆதரித்து கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் திறந்த வேனில் பிரச்சாரம் செய்தார். ராமருக்கு எதிரி அல்ல நாங்கள், அதே நேரத்தில் பாபர் மசூதி இடித்த இடத்தில் ராமர் கோவில் கட்டுவதைத்தான் தாங்கள் எதிர்ப்பதாக ஸ்டாலின் பேசினார். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக முதலில் திமுக தலைவர் கருணாநிதி குரல் எழுப்பியதாகவும் முதல்வர் ஜெயலலிதா ஆதரித்ததாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நேற்றைக்கு கூட தலைவர் கலைஞர் அவர்கள் சிதம்பரத்தில் பேசுகிற போது தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ராமருக்கு எதிரி அல்ல நாங்கள். பாபர் மசூதி இடித்து தள்ளிவிட்டு அந்த இடத்துல ராமருக்கு கோவில் கட்டுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதனால் மத கலவரங்கள் உண்டாகும். 400 ஆண்டு கால வரலாற்றுக்குரிய பாபர் மசூதி இடித்து தள்ளப்பட்டப்போ இந்தியாவிலே முதலில் குரல் கொடுத்த தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அப்ப இந்தியாவிலே யார் முதல்ல ஆதரிச்சு குரல் கொடுத்தாங்க தெரியுமா? ஜெயலலிதா. அப்ப முதலமைச்சராக இருந்தவங்க. திமுக ஆட்சியில் தான் அதிக அளவு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் எந்த நாட்டிலும் அரசு குடிநீர் விற்கவில்லை, தமிழகத்தில் தான் அந்த அவலம் நிலவுவதாக தெரிவித்த ஸ்டாலின், ஒரு அரசு மக்களுக்கு குடிநீர் விற்பது ஒரு தாய் தன் குழந்தைக்கு தாய்ப்பால் விற்பதற்கு சமம் என்று அவர் வருத்தம் தெரிவித்தார். ஆனா இன்னைக்கு குடிநீரை விற்கக்கூடிய கொடுமை எங்கேயாவது நடக்க? பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலம், இங்க இருக்கக்கூடிய புதுவை மாநிலம், எங்கேயாவது தண்ணிய வியாபாரிகள் விற்கிறாங்க. பிசினஸுக்கு பிரைவேட் கம்பெனி அவங்க விற்கிறாங்க, அது வேற. ஆனா அரசாங்கம் விற்கிற ஒரு கேடுகட்ட நிலை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான், ஜெயலலிதா ஆட்சியில தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. தவிச்ச வாய்க்கு தள்ளி கொடுங்குவாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுக்கறதுக்கு காசு கொடுத்தா தாய்ப்பாலை கொடுப்பாங்க. லோக்சபா தேர்தலில் சிறுபான்மையினருக்கு அதிக இடங்களை கொடுத்தது திமுக தான் என்றும் மற்ற கட்சியினர் சிறுபான்மையினருக்கு விரோதிகளாக உள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார்.